லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இங்க பாரு திருமாரா, குழந்தைக்கு பேர் வைக்கிற சடங்கு குழந்தையோட அம்மா வீட்ல தான் நடத்தணும். அதுதான் சம்பிரதாயமும் கூட. இப்போ குழந்தைக்கு அம்மா ஆதிரா தானே? ஆதிரா எங்க வீட்டு பொண்ணு தானே? அப்போ எங்க வீட்ல தானே ஃபங்க்ஷன் நடத்தணும். குழந்தைக்கு அம்மா ஆதிரான்னு யார் சொன்னா? குழந்தைய பெத்தது சாருமதி, ஆதிரா இல்ல. அகல்யா, சாருமதிய தம்பியோட பேத்திங்கிற முறையில எனக்கும் அவ பேத்தி தான். ஆனாலும் இப்ப குழந்தைக்கு ஆதிரா தான் அம்மா. அதான் எந்த வகையிலன்னு கேக்குறேன். ஏய், இவன் குழந்தை பேர்ல போட்டிருக்கிற இன்சூரன்ஸ்ல கூட ஆதிரா தான் அம்மான்னு மென்ஷன் பண்ணிருக்கல. அது ஒரு வகை பத்தாதா இந்த குழந்தைக்கு ஆதிரா தான் அம்மான்னு ஒத்துக்கிறதுக்கு? மாறா, சில சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் நம்ம மறுக்கவும் முடியாது, மாத்தவும் முடியாதுடா. அது படிதான் நடக்கணும். அதனால அவங்க ஆசைப்படுற மாதிரி இந்த ஃபங்க்ஷன் அவங்க வீட்லயே நடத்திடலாமேப்பா. சரின்னு ஒத்துக்கோயேண்டா. நான் நாளைக்கு பதில் சொல்றேன்ப்பா. அதெல்லாம் கண்டிப்பா நல்ல பதிலா தான் சொல்லுவாரு பாட்டி. ஜுஜு ஜுஜு புச்சு குட்டி, எங்க தங்க பாப்பாவுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடத்த போறோமா. உங்களுக்கு சந்தோஷம் தானே? என்ன பாப்பா? பரவாயில்ல, 2 வீடும் ஒரே வீடு தானே. நடுவுல 2 வீட்டுக்கும் சின்ன ஒரு சவறு மட்டும்தான் இருக்கு. யாருக்கு தெரியும், இந்த ஃபங்க்ஷன் நடந்ததும் நடுவுல இருக்கிற இந்த சவறு கூட காணாம போயிடும். சவறு எப்படி திடீர்னு காணாம போகுன்னு கேக்குறீங்களா? இந்த ஃபங்க்ஷன் மூலமா பிரிஞ்சிருக்கிற 2 குடும்பமும் ஒண்ணு சேர வாய்ப்பு இருக்குல்ல. அப்படி ஒண்ணு சேர்ந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா இந்த செவரும் காணாம போயிடும். அதுக்கப்புறம் பழைய மாதிரியே எல்லாரும் ஒரே குடும்பமா சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிடலாம்ல. ஓஹோ, உனக்கு இப்படியெல்லாம் வேற கனவு இருக்கா? உன்னோட இந்த கனவு நிச்சயமா பலிக்காது. ஏன் பலிக்காது? எப்படி பலிக்கும்? முதல்ல நீ ஆசைப்படுற மாதிரி குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் உன் அம்மா வீட்லயே நடக்க போறது இல்ல. அப்புறம் எப்படி 2 பேரும் ஒன்னா சேர்ற மாதிரி கனவெல்லாம் காண்ற? பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் என் அம்மா வீட்ல தான் நடத்தணும். அதுதான் முறைன்னு ஆல்ரெடி எல்லாரும் திருமாறன் கிட்ட சொல்லியாச்சு. நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. திருமாறன் என் அம்மா வீட்ல ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு கண்டிப்பா சம்மதிப்பாரு. அவனே சம்மதிச்சாலும் நான் விட மாட்டேன். ஏன்னா இந்த குழந்தைக்கு உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உனக்கே சம்பந்தம் இல்லாத போது உன் குடும்பத்துக்கு மட்டும் எப்படி குழந்தை சம்பந்தமாகும்? நான் திரும்பவும் சொல்றேன், ஃபங்க்ஷன் உங்க அம்மா வீட்ல நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். தேவையில்லாத கனவு காண்றதை விட்டுட்டு வேற வேலை இருந்தா போய் பாரு. வந்துட்டா குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்கு. இத பாரு, உனக்கெல்லாம் குடும்பம், சொந்தம், பந்தம், ஒட்டு உறவுன்னு எல்லாம் வெறும் பேச்சால மட்டும்தான் இருக்கும். நிஜத்துல இருக்காது. என்னடி பாக்குற? நீ சுபத்ரா வயித்துல பிறக்கல, ஆனா அவள அம்மான்னு சொல்லிட்டு இருக்க. அதே மாதிரி இந்த குழந்தையும் உன் வயித்துல பிறக்கல, இதுக்கு நீதான் அம்மான்னு சொல்லிட்டு இருக்க. இதையெல்லாம் கேக்குறதுக்கே நல்லா இல்ல. இந்த லட்சணத்துல குழந்தைய வச்சு குடும்பத்தை ஒண்ணு வேற சேர்க்க போறியா? நான் தான் ஒண்ணு சேர விட்டுருவேனா? உங்களுக்கு நான் எவ்வளவு நல்லது பண்ணாலும் நீங்க திருந்துற மாதிரியே இல்ல அத்தை. நீ என்னடி எனக்கு நல்லது பண்ண? சுபத்ரா அம்மா பீரோல இருந்த நகையை திருடிட்டு போய் கிணத்துக்குள்ள போட்டது நீங்க தானே.
அந்த உண்மைய நான் எப்பவோ கண்டுபிடிச்சிட்டேன். ஆனாலும் நான் அதை யாருக்கிட்டயும் தெரியப்படுத்தல. ஏன் தெரியுமா? அந்த உண்மை தெரிஞ்சா உங்க பையன் உங்களை மொத்தமா வெறுத்துருவாரு. இந்த வீட்ல உங்க மேல அக்கறைப்படுற ஒரே ஜீவன் உங்க பையன் மட்டும்தான். அவரும் உங்களை வெறுத்து ஒதுக்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் நீங்க வாழ்றதே வேஸ்ட் ஆத்த. அதான் உங்க மேல பாவோன்னு இறக்கப்பட்டு அந்த நகை விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சிட்டேன். கொடூரமான புத்தி உள்ள உங்க மேல நான் இறக்கப்படுறேன். ஆனா நீங்க எந்த பாவமும் அறியாத என் குடும்பத்தை வெறுத்து ஒதுக்குறீங்க. அது ஏன் அத்த? ஏய், என்னடி புதுசு புதுசா கதை சொல்லிட்டு இருக்க? நகைய நான் தான் கிணத்துக்குள்ள போட்டேன்னு எதை வச்சு சொல்ற? அதுக்கு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. என்ன சொல்றா இவ? ஏதோ எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்றா. என்னவா இருக்கும்? ஒருவேளை அன்னைக்கு நம்ம புடவைங்கெல்லாம் எரிச்சப்போ இவ போன்ல ரெக்கார்ட் பண்ணிருந்தாலே, அதே மாதிரி நம்ம நகையை கிணத்துல போட்டதை ரெக்கார்ட் பண்ணிட்டாளா? என்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. இது உங்களோட தாலி செயின் தானே? நகை இந்த கிணத்துக்குள்ளதான் இந்த தாலி செயினும் இருந்துச்சு. இதுலயே தெரியலையா அத்த, நீங்க தான் நகையை கிணத்துக்குள்ள போட்டிருக்கீங்கன்னு? நீங்க நகையை கிணத்துக்குள்ள போடும்போது உங்க கழுத்துல இருந்த தாலி செயின் தெரியாம இருந்த கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் மஞ்ச கைத்த கழுத்துல கட்டிக்கிட்டு தங்க செயின் என் கழுத்துல இருக்குது, அலர்ஜியா இருக்குன்னு கதைய சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் சமாளிச்சுட்டு தானே இருந்தீங்க. அது கரெக்டா? ஏய், என்ன கரெக்ட்? இது என் தாலி செயின் தான், நான் இல்லன்னு சொல்லல. நான் கிணத்துல தண்ணி இறைக்கும் போது இந்த செயின் தெரியாம அருந்து கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. அந்த உண்மைய சொன்னா என் புருஷன் என்ன திட்டுவாரு. அதான் தங்கம் என் கழுத்துக்கு ஒத்துக்கலன்னு சொல்லி சமாளிச்சேன். அதுக்காக நான் தான் அந்த நகையெல்லாம் கிணத்துக்குள்ள போட்டேன்னு அர்த்தம் ஆயிடுமா? இப்படி ஒரு ஆதாரத்தை காட்டியும் இல்லன்னு சொல்லி சமாளிக்கதான் செய்றீங்கல்ல? நீங்க தானே நகையை கிணத்துக்குள்ள போட்டீங்க, ஆமான்னு ஒத்துக்கோங்க. ஒத்துக்கலன்னு வைங்க, இப்பவே அத்தனை பேரையும் கூப்பிட்டு ஆமாவா இல்லையான்னு உங்களை தலையில அடிச்சு சத்தியம் பண்ண வச்சிருவேன். என்னத்த, சத்தியம் பண்ண தயாரா? பயப்படாதீங்க, இப்பவும் உங்களை காட்டி கொடுக்க எனக்கு மனசு வரல. இந்தாங்க உங்க தாளிச்சு. இனிமேலாவது மாறுங்க அத்தை, உங்களை கெஞ்சு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்றதை தடுக்காதீங்க அத்தை. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேராது, நான் சேரவும் விட மாட்டேன். ஏன் அத்தை, ஏன் இப்படி சொல்றீங்க? இந்த குடும்பத்துல நான் ஒருத்தி மட்டும்தான் ராணியா இருக்கணும். மத்தவங்க எல்லாரும் எனக்கு அடிமையா தான் சேவகம் பண்ணணும். என்னை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடணும். அதுக்காக தான் இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர விடாம தடுக்கிறேன். உங்களுக்குள்ள இப்படி ஒரு எண்ணமா அத்தை? எங்க எல்லாரையும் ஒண்ணு சேர விடுங்க அத்தை. சாரதா பாட்டியும் தாத்தாவும் உங்களை பெத்தவங்க தானே, அவங்களுமா உங்களுக்கு அடிமையா இருக்கணும்னு நினைக்கிறீங்க?
எல்லாரும் தான். அத்தை, உங்களுக்குள்ள இப்படி ஒரு கல் நெஞ்சமா? உங்க குடும்பத்துல எல்லாம் எந்த சராசரி பொண்ணாலையும் வாழவே முடியாது அத்தை. எனக்கு என்னமோ சாருமதி பெத்த குழந்தைய விட்டுட்டு ஓடுனதுக்கு கூட நீங்க தான் காரணமா இருப்பீங்களோன்னு தோணுது. இவ என்ன திடீர்னு சாருமதி பக்கம் ரூட்டை திருப்புறா? அவ அகிலன் கூட ஓடுனதுக்கு நாம தான் காரணம்னு இவ கண்டுபிடிச்சிருவாளோ? சொல்லுங்க அத்தை, சாருமதி போனதுக்கு நீங்க தான் காரணமா? ஏய், என்னடி சம்பந்தம் இல்லாம என்னத்தையும் உளறிட்டு இருக்க? அந்த சாருமதி போனதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீ தேவையில்லாம கற்பனை பண்ணாத. அதுக்கு வேற ஆளை பாரு. சாருமதி பேச்சு எடுத்ததும் எதுக்கு இப்படி ஓடுறாங்க? அப்போ நம்ம சந்தேகப்படுற மாதிரி சாருமதி இங்கிருந்து போனதுக்கும் இவங்களுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கும் போல இருக்கே. இந்த உண்மையை எப்படி கண்டுபிடிக்கிறது? சாருமதியை நேர்ல சந்திச்சாதான் முடியும். ஆனா அவளை எப்படி சந்திக்கிறது? ஆதிரா, என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? அம்மா, சாருமதி ஓடி போனதுக்கும் அகல்யா அத்தைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும்னு தோணுதுமா. என்ன ஆதிரா, திடீர்னு உனக்கு ஏன் இப்படி ஒரு சந்தேகம்? அப்படிதான் இருக்கும்னு தோணுதுமா. என் சந்தேகத்தை எப்படியாவது கிளியர் பண்ணணுமேமா. எப்படி? சாருமதியை நேர்ல சந்திச்சா உண்மை தெரிஞ்சிடும்லம்மா. அவளை எப்படி சந்திக்கிறது? அவதான் எங்க இருக்கானே தெரியலையே. அம்மா, பேசாம குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை நியூஸ் பேப்பர், டிவி எல்லா மீடியால விளம்பரம் கொடுத்துட்டா என்ன? விளம்பரத்தை பார்த்துட்டு குழந்தை மேல இருக்கிற பாசத்துல சாருமதி அந்த ஃபங்க்ஷனுக்கு நேர்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்லம்மா. வருவான்னு உறுதியா சொல்ல முடியல. இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். சரிம்மா, அப்ப நான் சொல்ற மாதிரி எல்லா மீடியாலயும் குழந்தை ஃபங்க்ஷனை விளம்பரம் கொடுத்துடலாம்ல? சரி ஆதிரா. அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு சாருமதி மட்டும் நேர்ல வரட்டும். அப்ப இருக்கு என் மாமியாருக்கு. மணி, அம்மா, யார் இவங்கெல்லாம்? அது வந்துமா பாப்பாவுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடக்க போகுது இல்லம்மா, அதான் வீட்டை அலங்காரம் பண்றதுக்காக வந்திருக்காங்க. யார் இவங்களை ஏற்பாடு பண்ணது? அம்மா, நம்ம திருமாறன் ஐயா தாம்மா வர சொல்லியிருந்தாரு. மணி, ஐயா இதோ வரேன் ஐயா. இது அட்வான்ஸா வச்சுக்கோ. வீடு முழுக்க நல்லா சுத்தி காட்டு. சரிங்க ஐயா. எங்கெங்க என்ன மாதிரி டெக்கரேட் பண்ணலான்னு டிசைட் பண்ணுங்க. சரிங்க ஐயா. கூட்டிட்டு போ. உள்ள வாங்க. பரவாயில்லையே திருமாரா, நாங்க சொன்னோங்கிறதுக்காக இந்த ஃபங்க்ஷனை இந்த வீட்ல நடத்த மாட்டியோன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, வீட்டை அலங்காரம் பண்றதுக்கு ஆளுங்களை வர வச்சிட்டியே. ரொம்ப நன்றிப்பா. நீங்க எதுக்கு நன்றி சொல்றீங்க? நான் தான் உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். சரியான நேரத்துல பாப்பாவுக்கு பேர் வைக்கிற விஷயத்த ஞாபகப்படுத்தினதுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் நான் இந்த ஃபங்க்ஷனை பெரிய அளவுல ரொம்ப கிராண்டா நடத்த போறேன். இந்த ஃபங்க்ஷன் எல்லாருக்கும் தெரியணும், குறிப்பா அந்த சாருமதிக்கு தெரியணும். என்னை விட்டுட்டு அந்த அகிலன் கூட ஓடி போனால அவளுக்கு தெரியணும். அவ ஓடி போனதால நான் ஒன்னும் இங்க கஷ்டப்பட்டு இருக்கல. நானும் என் குழந்தையும்
ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்றோன்னு அவளுக்கு தெரியணும். அதுக்காகவே நான் இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப கிராண்டா நடத்தணும்னு ஆசைப்படுறேன். பரவாயில்லடா திருமாரா, இந்த ஃபங்க்ஷன் நடத்த நீ என்ன காரணம் வேணா சொல்லிக்கோ. ஆனா இந்த ஃபங்க்ஷன் ஆதிரா அம்மா வீட்டில் நடத்துறதுக்கு நீ சம்மதிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்பா. நீங்க இப்படி ஒரு முடிவெடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சுங்க. நான் இப்ப என்ன முடிவு எடுத்திருக்கேங்கிற? இல்லங்க, நேத்து எங்க அம்மா பாட்டி தாத்தா எல்லாரும் குழந்தையோட பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை குழந்தையோட அம்மா வீட்ல தான் நடத்தணும்னு சொன்னாங்க. குழந்தையோட அம்மா இப்போ நான் தான். அதனால எங்க வீட்ல தான் இந்த ஃபங்க்ஷனை நடத்தணும். இத பத்தி எல்லாரும் பேசினப்ப நீங்க அமைதியாவே இருந்தீங்க. ஒருவேளை உங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு நீங்க எங்க வீட்ல இந்த ஃபங்க்ஷனை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிடுவீங்களோன்னு எனக்கு சின்னதா ஒரு டவுட் இருந்துச்சுங்க. ஆனா அதே நேரம் கண்டிப்பா நீங்க எங்க வீட்ல ஃபங்க்ஷன் நடத்த சம்மதிப்பீங்கன்னு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கை வீண் போகலங்க. நான் இந்த ஃபங்க்ஷனை எங்க வீட்ல நடத்தணும்னு தான் முடிவெடுத்திருக்கேன். மத்தபடி உன் வீட்ல நடத்தணும்னு முடிவெடுக்கல. என் குழந்தைக்கு நடக்கிற இந்த ஃபங்க்ஷன் உன் அம்மா வீட்லலாம் நடக்காது. என் வீட்ல தான் நடக்க போகுது. அப்படி சொல்லுடா திருமாரா, நானும் அதை தானே எதிர்பார்த்தேன். என்ன பாக்குறீங்க? அதான் என் பையனே சொல்லிட்டான்ல, ஃபங்க்ஷன் எங்க வீட்ல தான் நடக்க போகுது, உங்க வீட்ல இல்லன்னு. அதனால இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க யாரும் வரக்கூடாது, புரிஞ்சுதா? ஏய், என்ன பேசிட்டு இருக்க? குழந்தை அவங்களோட பேத்தி, அவங்க எப்படி ஃபங்க்ஷனுக்கு வராம இருப்பாங்க? அப்பா, அவங்க யாரும் வர வேண்டாம் நானும் ஃபீல் பண்றேன்ப்பா. டேய் மாறா, நான் சொல்றது கொஞ்சம் கே. அப்பா இல்லப்பா, நான் முடிவு பண்ணதுதான். அவங்க யாரும் இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்க வேண்டாம். மாறா, டேய் டேய் மாறா. அதான் என் பையன் சொல்லிட்டான்ல, இனிமே நாங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்கள வர வச்சு ஃபங்க்ஷனை நடத்திக்கிறோம். நீங்கெல்லாம் வந்துடாதீங்க, புரிஞ்சுதா? வேணும்னா நடக்கிற ஃபங்க்ஷனை அந்த செவுத்துக்கு அந்த பக்கம் நின்னு வேடிக்கை வேணா பாத்துக்கோங்க. நம்ம நிலைமையை பாத்தியம்மா. நாம இந்த விசேஷத்துல தான் கலந்துக்க முடியல. ஆனா என் பேத்திக்கு நடக்க போற முதல் விசேஷம் இது. இந்த சடங்கு நம்ம குடும்பத்தோட பரம்பரை தொட்டில தான் நடக்கணும். அதனால நீ மணிக்கிட்ட சொல்லி பரம்பரை தொட்டில எடுத்து ரெடி பண்ணி வைக்க சொல்லுமா. ஹலோ, சொல்லு சரண்யா, எப்படி இருக்க? நான் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டுமா, உன்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை சொல்லணும். என்ன விஷயம்? 2 நாளைக்கு முன்னாடி ராத்திரியில இங்க இருந்து எதையும் எடுத்துட்டு போறதுக்காக அகிலனும் சாருமதியும் வந்திருந்தாங்கம்மா. என்னடி சொல்ற? அப்ப அவங்க 2 பேரும் திருமாரங்கிட்ட மாட்டிக்கிட்டாங்களா என்ன? மாட்டி இருப்பாங்க. எந்த சாமி செஞ்ச புண்ணியமோ தெரியல, கடைசி நேரத்துல சாமர்த்தியமா மாட்டிக்காம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்கம்மா. அப்பாடா. அம்மா, அப்புறம் இன்னொரு விஷயம். என்னன்னு சொல்லு. எங்க மாமியாரோட பரம்பரை நகைய ஆதிராவுக்கும் என் பொண்ணு காவேரிக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்டி. இதுக்கெல்லாம் சந்தோஷப்படாதம்மா. என்ன சொல்ற நீயே? இந்த வீட்ல எனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லம்மா.
எல்லா மரியாதையும் அந்த சுபத்ராவுக்கு தான் கிடைக்குது. இந்த வீட்ல சுபத்ரா மட்டும்தான் மருமகளா? நானும் மருமக தானமா? ஆனா என்னை யாரும் கண்டுக்கிறதே இல்ல. என் மாமனார் மாமியார் மட்டும் இல்ல, ஏன் என் புருஷன் கூட அந்த சுபத்ராவை தான் கொண்டாடுறாரு. என்னை யாரும் ஒரு பேச்சு கூட மதிக்கிறது இல்லம்மா. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குமா. நான் அவங்க எல்லாரையும் பழி வாங்கணுமா? அதுக்கு தாண்டி நானும் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா சரியான சந்தர்ப்பம் அமைய மாட்டேங்குதே. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. நாளைக்கு இங்க திருமாறனோட குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடத்த போறாங்களாம். நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பெருசா ஏதாவது பிரச்சனையை கிளப்பி இந்த குடும்பத்துல கலவரத்தை ஒண்ணு பண்ணிடுமா.